திசை சரியாச்சு அப்படின்னா, நம்மளுக்கு 7 சனி மூலமா வர விளைவுகள் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா, இப்ப இந்த ராகு, கேதுமே நம்மளுக்கு ஒரு சில நன்மைகளும் தரும், சில தீமைகளும் தரும். ஆமா. இதுக்கும் அந்த திசை பலன்கள் வந்து சரியா இருந்தா நம்ம அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாமா? அதாவது திசை நல்லா இருந்ததுன்னு சொன்னா, ம், எப்படிப்பட்ட பலன்களை செய்யும்? ம், அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ம், ஒரு கிளாஸ். ம், அது ஃபுல்லா தண்ணி. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டேன். இன்னும் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டேன். ம். ஏன்னா ஸ்வீட்டா இருக்கணும்னு. ஆமா. நல்லா ஸ்வீட்டா இருக்குது. ஒருத்தர் வந்து கொஞ்சோண்டு உப்ப போட்டார். அத. உப்பும் அதுல கலந்துருச்சு. நீ கலக்கி குடிக்கிற. இந்த உப்பு போட உனக்கு தெரியல. நீ கலக்கி குடிக்கிற. அந்த உப்பு உனக்கு தெரியவே தெரியாது. ம். ஏன்? சொற்ப அளவு இல்லையா? ஆமா. அதாவது நிறைந்த அளவு வேலைகளை வந்து தசாநாதன் செய்வான். ம், இந்த ராகுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம். அது கொஞ்சோண்டு உப்பு. அதோடைய குணம் உப்பு. ம், கெடுதல், ம், கடுமை. இது கலந்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதை விட உனக்கு விளங்குற மாதிரி உதாரணம் சொல்றேன். யானை ஒரு கவளம் சாப்பாடு சாப்பிடுது. அதுல ஒரு சோறு கீழே விழுந்துச்சு. ம். நஷ்டமா? நஷ்டம் இல்ல. எறும்புக்கு அது ஒரு விருந்து. ஆமா. இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கணும். ம், அவன் வேலையை செய்வாமா, ம், செய்யாம போக மாட்டான். ம், அந்த வேலையெல்லாம் நமக்கு எவ்வளவு பாதிக்கப்படுறோமோ அதை பொறுத்து தானே. நீ ம். ₹1,00,000 சம்பாதிக்கிற, ம், ஒரு ₹100 எங்கேயோ காணாம விட்ட, என்ன கெட்டு போகுது? ம், ஒருத்தன் ₹100 தான் சம்பளம் வாங்குறான், அதை விட்டான்னா அவன் தவிப்பான். ம், அது வித்தியாசப்படும். இது ராகுக்கு இதெல்லாம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய அளவில் செஞ்சிடாதப்பா, செய்யும். ம், அது அதுக்காகவும் செய்யும். உனது திசை ரொம்ப முக்கியம். ம். உனது திசை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா சரி, இந்த வலி, இந்த கஷ்டம் தெரியாது. ம். ஏன்னா சொற்ப அளவுங்கிறான்.